ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம், எப்படி வச்சுருக்கோன்னு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கற்றாழை செடி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மாங்கன்று இருக்குது, மரம் கிடையாது, கன்று. மரம்னா தான் வந்து அது பெரிய மரமாக இருந்தால் தான் அது மரம். இது இப்போதைக்கு மாங்காய் கன்று செடி. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. அது என்ன செடி? கரெக்டாக சொல்லுதுன்னுச்சு. இந்த வாசனை கூட வரும்ல, பாரிஜாதம். பாரிஜாதம் ஒரு பூவே இருக்கு பாருங்க, அழகா. இது வந்து பாரிஜாதம். ஸ்மெல் எனக்கு ரொம்ப. நம்ம வீட்டில் இருக்கிற மோஸ்ட்லி செடி எல்லாமே மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது தான் அதிகமாக இருக்கும். பாரிஜாதம் இதில் இருக்குது. இந்த சைடில் ஒரு மாங்காய் மரமும் ஒரு பாரிஜாதமும் இருக்குது. இந்த தென்னை மரம் ஏன் வச்ச மாதிரியே இருக்குன்னா, தனுஷிக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரங்க வந்து கண்ணாக இருந்துச்சு. அந்த கண்ணு வந்து இப்போ மரமாகிடுச்சு. மரமானதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிழல் வந்து இந்த தென்னை மரத்துக்கு போயிட்டுருக்கு. அதனால இது பனைக்க மாட்டேங்குது. இதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக பனைச்சி பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். மரத்துக்கு பக்கத்தில் கொய்யா கன்று, செம்பருத்தி கன்று வச்சுருக்கோமா. அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வாழைக்கன்று கொண்டு வந்து வச்சுருந்தேன். அந்த இடத்துல எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். வாழை மரத்தில் பச்சி போடுற காய் காய்க்குமா இல்லை பூவம் வாழைப்பழம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. இது காய்ச்சி வந்தால் தான் தெரியும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சின்ன கன்று தான் வச்சேன். எத்தனை அந்த இடத்துல கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். வாழைக்கன்று. வாழை மரத்துக்கு பக்கத்தில் என்ன வச்சுருக்கோம்? அதே செம்பருத்தி தான். சேம் ஒயிட் செம்பருத்தி தான். அதுக்கடுத்து ரெட் செம்பருத்தி. ரெட்டுமா இருக்குது. ஆமாம், இதுலேயே பாருங்கள் 2 கிளைகள் இருக்கும் பாருங்க. 2 மரம் இருக்குது. ரெட்டு, ஒயிட்டு, ரெட்டு வந்து அந்த பக்கம் பூத்துருக்கு. பூத்துருக்கு பாருங்கள். உள்ள பாம்பு வந்து வராமல் இருக்கிறதுக்காக இது ஒரு கற்றாழை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இது இருந்தால் பாம்பு வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் பாம்பு அதிகமாக இங்கே வந்தது இல்லை. என்ன தனிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? சரி, உடம்புக்கு நல்லது தான், சாப்பிடு. ஒரு சைடு நம்ம வீட்டோடைய ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் காமிச்சாச்சு. என்னென்ன செடி இருக்குது தனிச்சு சொல்லு. என்னென்ன செடி இருக்குது? மாங்காய் கன்று, பாரிஜாதம், தென்னை மரம் 2, செம்பருத்தி, இது கொய்யாக்காய் கன்று, வாழைக்கன்று, அதே செம்பருத்தி. அப்புறம் வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு கற்றாழை மாதிரி இருக்கும், பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து ஊட்டி, அது நேம் தெரில, அது பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது பேர் தெரியல, ஆனால் அது ஒரு கற்றாழைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஊட்டி ஆப்பிள். ஆக்சுவலி அதில் வந்து நம்ம ஊட்டி ஆப்பிள் பறித்து சாப்பிட்ருக்கோம். ரொம்ப அடம்பலாக இருந்துச்சுன்னா நான் வெட்டிட்டேன் மரத்தையே. இதில் பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் வந்து பூ வச்சுருக்கு, பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். கொய்யாக்காய் கன்று இது பாருங்க, நிறைய பிஞ்சு இருக்குது. பிக்காதீங்க, பிஞ்சு எப்படி பறிக்க முடியும்? இந்த சைடு அவ்வளோதான். அடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் என்னென்ன மரம் வச்சுருக்கோன்னு காமிச்சிருக்கோம். அடுத்த சைடு காமிப்போமா? இப்போ நம்ம அடுத்த பகுதி, ஒரு பகுதி ஃபுல்லாக நம்ம வந்து வீட்டில் என்னென்ன செடி மரம் இருக்குதுன்னு காமிச்சாச்சு. இப்போ அடுத்த பகுதி நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே என்ன வச்சுருக்கோம்? இது வந்து தூதுவளைன்னு சொல்லுவாங்க. இந்த தூதுவளை வந்து சளிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது. இதில் நிறைய நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருந்தது நிறைய டைம். என்னாச்சு? எறும்பா? நிறைய வந்து கொல்லி எறும்பு இருக்குது. அடுத்து இதுக்கு பக்கத்தில் மஞ்சப்பூ பூத்துருக்கு பாருங்க. இது பேர் என்ன? அது பேர் தெரியல. ஆனால் இது வந்து ஆயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுது, கத்தாழிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த பூ பார்த்திங்கன்னா இங்கே அழகாக பெரிய மரமாக இருக்குது. அப்பப்போ அதை கழிச்சு விட்டுருவேன். கழிச்சு விட்டோன்னா கொஞ்சம் கழிச்சு விட்டால் கொஞ்சம் அடம்பலாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மொட்டைலாம் சின்ன வயசில் பிடித்தோன்னா. சரி, இந்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சப்பூ இருக்கா. அதுக்கு பக்கத்தில் 3 வேப்ப மரம் இருக்குது. இங்கே இருக்கிற மரத்தை பாருங்கள், ஒரு கிளை ஃப்ரீயாக இருந்ததும் எவ்வளோக்கு ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இது யார் வேலை? ஏன்னா இதெல்லாம் கீழே இருக்கான்.
அதனால் இங்கே இடம் ஃப்ரீயாக தானே இருக்குன்னு எல்லாத்தையும் மேலே ஏற்றி வச்சாச்சாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா டயரு, தர்ஷன் சைக்கிளு, டியூபு. சின்ன வயசுல எனக்கு தன்ஷிக்கு வந்து இது சிதம்பரத்தில் இருக்கும்போது எடுத்த சைக்கிள். தன்ஷிக்கு ஒரு 2 வயசில் எடுத்த சைக்கிள் இது. அதுக்கப்புறம் இந்த சைடு வாமா, எவ்வளோ பெரிய வேப்ப மரம் பாருங்க. இங்கே வந்து ஒரு 3 வேப்ப மரம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகிற லைனையே தாண்டி பார்த்திங்கன்னா வளர்ந்து போய் நிற்கிது. அப்புறம் டான்ஸ் மரம், கரண்ட் மரம். அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் தேவையில்லாத கஜ பொருள்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு, அந்த சைடு என்னென்ன இருக்குது தன்ஷி? இந்த சைடு வந்து செம்பருத்தி. எஸ், இங்கே ஒயிட் செம்பருத்தி. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாரிஜாதம் வச்சுருக்கோமா, அதே பாருங்க பாரிஜாதம். இதில் எப்போயாவது தான் பூ பூக்கும். இது பிங்க் கலர் சாமிக்கு பிடிச்ச பூ. இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இது வந்து அரளிப்பூ, ரெட் கலர் அரளிப்பூ. இது வந்து பனைக்கவே இல்லை. இது ஏன் பனைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி பக்கத்துலேயே நம்ம வந்து இதை வச்சிட்டோம். இங்கே இருக்குது பாருங்க கிளை இடிக்குது. ஆமாம், அதனால் இது வளரலை. பட் செம்பருத்தி கிளை பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து போய் நிற்கிது. செம்பருத்தி கிளை எப்படி வளர்ந்து போய் நிற்கிது பாருங்கள், ஒயிட் கலர் செம்பருத்தி. ஒயிட் செம்பருத்திக்கு அடுத்து பெரிய முருங்கை மரம் இருக்குது. முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற தென்னை மட்டையெல்லாம் சூப்பராக கயிறு போட்டு கட்டி கொண்டாந்து அடுக்கி வச்சாச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லில் நெல் வெவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் சுடு தண்ணி வைக்கிறதுக்காக விறகுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடில் எத்தனை தென்னை மரம் இருக்குது தஞ்சி? 1 2 3 3 4 இருக்கு. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 5 தென்னை மரம் இருக்குது. இங்கே உள்ள ஒன்று. இந்த சைடில் 5 தென்னை மரம், அந்த சைடில் 2 தென்னை மரம். முன்னாடி மட்டும் எவ்வளோ தென்னை மரம் இருக்கு? 7 தென்னை மரம். ஆமாம், எப்படின்னா இந்த சைடில் 5 இருக்குது. இது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து நான் இங்கே வச்சுது. சின்ன தேங்காய் கண்ணாக கொண்டு வந்து வச்சேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்து நிற்கிது. என்ன மரம் இருக்கு? எலுமிச்சம்பழம் கண்ணு இருக்குது. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் சேஞ்சிங் ரோஸ்னு இது வந்து கண்ணாக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன். 30 ரூபாய்க்கு வச்சேன். எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு பாருங்க. இதையும் நான் அப்பப்போ வந்து கழிச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா பெரிய மரமாயிட்டு நம்ம வீட்டுக்கு வர லைனே பார்த்தீங்கன்னா இடிக்குது. அதனால் இதையும் அப்பப்போ வெட்டி விட்டுட்டு இருந்தோம். இது ஆக்சுவலி சேஞ்சிங் ரோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 5 வகை, நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு வகையை கொண்டு வந்து நம்ம வச்சாச்சு. ஆனால் இது சேஞ்சிங் ரோஸ் பூ கிடையாது, வேறு பூவாக வந்து இது பூக்குது. இங்கே பாருங்க, அது தழை சின்ன கண்ணா வச்சது எவ்வளோ பெரிய மரமாயிடுச்சுன்னு. சேஞ்சிங் ரோஸ் தான், பட் இது ஒரு வெரைட்டி பூ. சின்ன சின்ன பூவாக இருக்கும் இது பார்க்கும்போது. சேஞ்சிங் ரோஸ் வந்து நல்லா ரோஜா பூ மாதிரி, செம்பருத்தி பூ மாதிரி ஒரே பூ பெருசாக ஒயிட் கலரில் இருக்கும். அது நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வீட்டில் வந்து அது மரமாக இருக்கும். அப்போது நான் பறித்து தலையில் வச்சுட்டு போனது. சரி, அந்த பூவாக தான் இருக்கும்னு நினச்சி கொண்டு வந்து வச்சோம். இல்லை, நம்ம ஒன்று வச்சா அது ஒன்று பூத்துருச்சு. சரி விடு. அடுத்து இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கற்றாழை வச்சுருக்கோம். இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக நம்ம வீட்டில் இருக்குது. இதை நான் வந்து தொட்டியோட வாங்கிட்டு வந்தது. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இதோடைய நீட்டு பாருங்க, சும்மா அப்படியே வால் மாதிரி எவ்வளோ தூரம் வளர்ந்து போயிருக்குன்னு. இதுலேருந்து பிடிங்கி அங்கே ஒன்று ஊனி விட்டேன். அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. மணி பிளான் வந்து வீட்டுக்கு வச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம புது வீட்டுக்கும் மணி பிளான்ட் வாங்கி வைக்கிறோம். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய செடியெல்லாம் முன்னாடி வச்சு சூப்பராக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம். மாடியில வந்து அது குட்டி குட்டி கண்ணு மாரி இதே மாரி ஒரு பவுல் அதில் கொண்டு போயிட்டு நம்ம மாடியிலையும் வந்து மாடி தோட்டமும் அமைக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறோம் வேறு லெவல். ஓகே, அடுத்து இந்த சைடில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் கொய்யா மரம் பார்த்துருவோம் பாருங்க. ஒரே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா மரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பிஞ்சிலாம் வச்சுருக்கு. ஆமாம், நாங்கள் கொய்யாக்க கூட பறித்து சாப்பிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன மரம் செடி இருக்கோ எல்லாமே இப்போ காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு சைடில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்த்துருவோமா? பார்க்கலாம். அந்த வழியாக போவோம். ஆக்சுவலி நமக்கு தான் எல்லாமே ஓப்பன் பேஸ். சூப்பர். சேம், நானும் அதே மெத்தடில் வரேன்.
இப்போ நம்ம வீட்டுக்கு சைடில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு நம்ம இப்போ வந்து காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகாக இங்கே வந்து ஒரு முருங்கை மரம் இருந்தது. இந்த முருங்கை மரத்தை ஏன் வெட்டுனேன்னா அப்படியே அந்த சீட்டு வழியாக வீட்டுக்குள்ளே சொனப்பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொனப்பூச்சி வருது நமக்கு இந்த மரம் வேணான்னு வெட்டுனது. நிறைய டைம் நான் வந்து சோப்பை கரைச்சி ஊற்றிருக்கேன், துணி பவுடரும் கரைச்சி ஊற்றிருக்கேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். பட் சாகுது, திரும்பி உருவாகி வருது. அதனால தான் இந்த மரம் வேணான்னு நான் வெட்டினது. ஏன்னா அங்கே 2 மரம் இருக்குது, அதுலேயும் அதே பிரச்சனை இருந்துச்சு. வெட்டலை, சும்மா கழிச்சு மட்டும் விட்டுருந்தேன். நிறைய பூ காயெல்லாம் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இன்னொரு மரம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரைன்னு சொல்லுவோம். அகத்திக்கீரை தான் இதோட நேம். நம்ம வந்து அவுத்தி மரம்னு சொல்லுவோம். குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். ஆமாம், இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அகத்திக்கீரை. இதோடைய விதைகள் இங்கே கிடக்குமே, இதே இருக்கு பாருங்க. எப்படி இது பிரித்து காமிமா. இந்த விதையை அப்படியே ஊனுனா சூப்பராக அப்படியே உடனே முளைஞ்சிரும். அப்போனா ஊனுவோமா? ஆல்ரெடி அங்கே ஊனி இருக்குனே. அகத்திக்கீரையோடைய விதை இது நிறைய பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய கிடக்கு. இது வந்து அகத்திக்கீரையோட விதை. இது நம்ம வந்து புதுக்கிட்டு போய் வீட்டிலலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊனி விட்டேன். சூப்பராக அங்கேயும் வந்து அகத்திக்கீரை மரம் வளர்ந்து போயிருந்தது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? இங்கே பாருங்க, இந்த செடி பேர் என்ன இருந்துச்சு? எருக்கஞ்செடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமாம், இந்த பூவை வெடித்து பார்த்தீங்கன்னா பாசா ஃபெயிலான்னு வந்து நாங்கள் போட்டு பார்ப்போம். இது வந்து எருக்கஞ்செடி. இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து எருக்கங்கயிறு இடுப்பில் பின்னி போடுறாங்கல்ல, அது இதுலேருந்து தான். இந்த கிளையை வெட்டிட்டு வந்து இதுலேருந்து நார் எடுத்து பின்னி குழந்தை இடுப்பில் போடுவாங்க, எருக்கங்கயிறு போடுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு காற்று கருப்பு வந்து கிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்காக எருக்கங்கயிறை போடுவாங்க. அதுதான் இது. இது நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, அங்கே வயல்லாம் பாருங்கள் சுற்றி இருக்கும். ஆமாம், நான் போய் இது வந்து பாஸ் ஆஃப் எல்லாம் போட்டு வருவேன். பாஸ் ஆகிறியா? பாஸ் 5th பாஸ் ஆகிட்டேன். இங்கேயும் ஒன்று இருக்குது. அடுத்து இதுக்கு பக்கத்தில் என்ன 2 முருங்கை மரம் இருக்குது. எங்கே பாருங்கள், முருங்கை காய் ஒன்று காய்ச்சிருக்கு, பூ நிறையா வச்சுருக்கு. இதுலேயும் நிறைய சொனப்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அம்மா இதில் வந்து எண்ணெயில் பொரிச்சு பாட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? எண்ணெயில் இல்லை, நெய் உருக்கும் போது இந்த முருங்கை தழையை பறிச்சுட்டு வந்து அதில் போடுவாங்க. அப்படியே பொரிஞ்சு போய் அப்படியே சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டு. நெய் வந்து உருக்கும் போது அதை செய்வாங்க. வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, நிறையா ஆடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஈவினிங் டைம்னாலே மேயறதும். அங்கே வந்து கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலிபால், கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடுற இடம். எதுக்கு பேர்? இது வந்து ஒரு வகையான பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பபிள்ஸ் வரும். அதெல்லாம் இது வராது. எருக்கஞ்செடியா? இதுதான் எருக்கஞ்செடி. இதுலேயே ஒரு பாட்டு வேறு இருக்குது. வேணாம், சினிமா பாட்டு கூட எடுத்திருக்காங்க. அடுத்து 2 முருங்கை மரம் நம்ம வீட்டுக்கு சைடில். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூதுவளை இருக்குது. இங்கேயும் தூதுவளை, இதுலேயும் இருக்குது. சினிமா பாட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த தூதுவளை பாருங்கள் எவ்வளோ முள்ளாக இருக்குன்னு. இதுலேயும் வந்து சளிக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து சளி வந்து முறிச்சிரும் அப்படின்னு சொல்லி இதை வந்து பறித்து கொடுப்பாங்க. இன்னொரு செடி இருக்குது, காட்டுறேன் பாருங்க, இங்கே இருக்குது. இது வந்து என்ன செடி சொல்லுவாங்க தெரியுமா? முடக்கத்தான். ஆமாம், இது முடக்கத்தான் தழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தோசை மாவு இருக்குல்ல, அந்த அரிசி மாவில் இந்த தழையை பறிச்சுட்டு போய் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆயா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்காங்க. முடக்கத்தான் தோசைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான். இது பூண்டு, இதுதான் முடக்கத்தான். இது வந்து நான் வந்து இது பேர் என்ன, இது தொட்டா இருக்குமே அந்த செடி. அது வந்து அங்கே இருக்கு, வா அதை காமிப்போம். அப்போ இதுவும் அது ஒரே மாதிரி? அது வந்து சொனகாசல்னு சொல்லுவாங்க. தேருக்கு பேர். இது வந்து சொனகாசல். அப்போ அதுவும் இது தொற்றாத தன்ஷி அரிக்கி அரிப்பு எடுத்துக்கும். காமிக்கிற பாருங்க. அப்போ ஏன் நீங்கள் மட்டும் தர்றீங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா சொனகாசல். இது வந்து நம்ம கையில் பட்டுருச்சுன்னா அப்படியே தண்டிச்சு போயிடும். தன்ஷி கையை வைக்காது. இது இங்கே மட்டும் இல்லை, அங்கே நிறையா இருக்குது. இங்கே இருந்தது அம்மா வெட்டிட்டாங்க.
இங்கே இருந்தது, வெட்டிட்டாங்க அம்மா. இது எல்லாமே அதுதான். கச்ச கச்ச கச்சன்னு பாருங்க எவ்வளோ சொனக்காசல்னு. இது ஃபுல்லாக சொனக்காசல். இது எப்படி வருது? இது எப்படி வருது? இது வந்து தேவையில்லாத பூண்டு செடி தானே. ஓ ஆமாம். இது வந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிற வயலில் தான் வரும். நம்ம வீட்டுக்கு சைடில் பாருங்க தென்னை மரம் ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்து போயிருக்கு. ஒரு அவுத்தி மரம், முருங்கை மரம் நம்ம வீட்டுக்கு சைடில். செம்மையாக இருக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு தோட்டத்தில் என்ன இருக்குன்னு காமிக்கணும். இதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு. இது என்ன காய்ன்னு சொல்லு. பூசணிக்காய். பூசணிக்காய். இதில் ஒரு பூசணிக்காய் ஒன்று கிடக்கு. அது வந்து நம்ம பூசணிக்காய் போட்டு புளி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். சரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு போய் காமிச்சிடலாமா? ஏன்னா தொட்டோம்னா நம்ம வந்து கை போட்டு அரிச்சிட்டு நிற்க வேண்டியதான். நிறைய இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 தென்னை மரம் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தென்னங்காய் காய்ச்ச மரமே இந்த மரம் தான். ஆமாம், நிறையா பாலத்தள்ளி இருக்குது பாருங்க. அப்படியே பாலத்தள்ளி சூப்பராக வந்து நிறைய காய் வச்சுருக்கு. அடுத்து இங்கே ஒரு கன்று இருக்கா. இதில் வந்து இன்னும் வந்து பூ வைக்கலை. இது வந்து இப்போ சின்ன கண்ணாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, புளியா மரம். அதில் எப்போ காய் காய்க்குன்னு தெரியல. ஒரு புளியா மரம் இருக்கா. அதுக்கடுத்து ஒரு தென்னங்கண்ணா. இந்த சின்ன கண்ணில் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ மாங்காய் பாருங்க. ஒரு 20 மாங்காய் கிட்டத்தட்ட இருக்கும். இது வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் இந்த மாங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். அப்புறம் மாங்காய் கிச்சடி நிறைய செய்யலாம். அடுத்து 3 தென்னங்கன்று பார்த்தாச்சு. அதுவும் சின்ன கன்று தான். அதில் வந்து இன்னும் பூ வைக்கல. இந்த கண்ணுலேயும் பாலை தள்ளிடுச்சு. அடுத்து 2வது கண்ணுலேயும் பார்த்தீங்கன்னா பாலை தள்ளிடுச்சா. இதில் இன்னும் இப்போ இனிமேல் தான் காய் காய்க்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டு தென்னங்கன்றுலேயும் பூ வச்சிருச்சு. அங்கே அந்த பாருங்க, அந்த பூ வந்து கொஞ்சம் வாடி போயிடுச்சு. இந்த சின்ன கண்ணில் பூ வச்சிருக்கு, அது அந்தாண்ட வாடி போயிருக்கு. அந்த சைடு இருக்கு, அது வாடிடுச்சு. ஆனால் பாலை தள்ளிடுச்சு. இந்த கண்ணுலையும் பாலை தள்ளிடுச்சு. மொத்தம் நம்ம வீட்டில் 5 தென்னங்கன்று, ஒரு புளியங்கன்று, அடுத்து ஒரு மாங்காய் கண்ணில் மாங்காய் காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிச்சாச்சு. 5 தென்னை மரம், ஒரு மாங்காய் மரம். மாங்காய் பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு புளியா மரம் ஒன்று இருக்குது, அது இப்போ மரமாயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம எங்கே கருவேப்பிலை பறிக்க போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி பேர் வந்து சுண்டக்காய். சுண்டக்காய் செடியில் பாருங்க எவ்வளோ பூ வச்சுருக்கு. புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் போட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பறிக்கிறதுக்கு நாங்கள் வருவோம். எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள், கருவேப்பிலை மரம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கருவேப்பிலை பறிக்க வருவோம். அடுத்து எலுமிச்சை மரம் இருக்குது. இதுலேருந்து நம்ம நிறைய எலுமிச்சை பழம் பறிச்சுட்டு போயிட்டு லெமன் ரைஸ் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டில் மாங்காய் மரம் பாருங்கள், நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வருவோம். இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். நம்ம அங்கேருந்து வந்து இங்கே கருவேப்பிலை பறிச்சுட்டு அங்கே போவோம். உள்ளார என்ன பண்ணுற? மாங்காய்லாம் இருக்காது. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுலாம் மேய்க்கிறாங்க. சரி வா வா தன்ஷி. பாருங்க எலுமிச்சை காய் தான் இருக்குது, பழம் இல்லை. பழம்லாம் அறுவடை ஆயிடுச்சு. போலாமா? நம்ம வீட்டுடைய கார்டன் டூர் அவ்வளோதான். நம்ம வீட்டில் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எதுவும் வைக்கல. கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு செழிப்பான பச்சை பசுமையான மரங்களை வளர்த்து சூப்பராக ஒரு இயற்கை காற்று வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வயல் தான். இந்த வயலில் நம்ம கீழே மண் அடித்து வீடு கட்டியிருக்கோம். ஜஸ்ட்டு சீட்டி செலாப்பு டைல்ஸ் உள்ள டைல்ஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புது வீட்டுக்கு போயிடுவோம். புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இங்கே எப்படி மரங்கள்லாம் வச்சு உருவாக்கணுமோ அதே போல் மரத்தை வைக்க முடியாது,
சின்ன சின்ன பூச்செடிகளை வச்சு நம்மளால் உருவாக்க முடியும். அதை தான் நம்ம அங்கே போயிட்டு செய்யணும். மாடியில் கூட அழகாக நம்ம மாடி தோட்டம் உருவாக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாடி தோட்டம் வைக்கிற பிளான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாடி தோட்டம் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் எவ்வளோ மரங்கள் பூச்செடிகள்லாம் இருந்துச்சுன்னு நம்ம ஒரு ஓவர்வியூ வீடியோ எடுத்தாச்சு. ஏன் இப்போ இதை எடுத்தோம்னா நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே அதிகமாக வர முடியாது, அதனால நம்ம வந்து எடுத்திருக்கோம். நம்ம வீட்டில் இப்போ ஊக்கி வச்சிருக்கிற மரத்தில் பெனிஃபிட்டான மரம் தேங்காய்லாம் காய்ச்சிருக்கு, மாங்காவும் காய்ச்சிருக்கு, அடுத்து மாங்காய் காய்ச்சிருக்கு, தேங்காய் காய்ச்சிருக்கு, முருங்கை மரத்தில் காய் காய்ச்சிருக்கு, முருங்கை தழையும் நிறையா வந்து சாம்பார் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து முருங்கை மரம்லாம் அங்கே போயிட்டு நம்ம வைக்க மாட்டோம், வாழை மரம் மட்டும்தான் வைப்போம். முருங்கை மரம் தேவையில்லை, ஏன்னா சொனப்பூச்சிக்கிட்ட கடி வாங்கி நிறைய அனுபவிச்சாச்சு, அதனால் நம்ம வைக்கிறதா இல்லை. அது எவ்வளோ தான் நம்ம வந்து சோப்பு நாரை போட்டு க்ளீன் பண்ணாலும் அது திரும்பி திரும்பி உருவாகுது, அது வந்து நமக்கு செட் ஆகாது. சின்ன சின்ன பூச்செடியை நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கார்டன் டூர் ஓவர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து காமிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. அடுத்து இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைன்னு சொல்லுவோம், அது அவித்திக்கீரைன்னு சொல்லலாம், அகத்திக்கீரைன்னு சொல்லலாம். அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அது வந்து வீக்லி ஒரு டைம் வந்து அதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுடைய கார்டன் டூர் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுருங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.